இங்க ஒரு பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிகரெட் அடிக்கிறத பார்த்து இந்த பொண்ணுமே சிகரெட் அடிக்க ஆசைப்பட்டு அதுக்கு அடிமையாவே மாறிடுறா. இதனாலேயே ஒரு கட்டத்துல தம் அடிக்க போய் அங்க இருக்க ஒரு ரவுடி கும்பல் கிட்ட மாட்டி கற்பழிக்கப்படுறா. ஆக்சுவலா என்னதான் நடந்திருக்குன்னா, கிளாஸ் டைம்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ போறத பார்த்து இவளுமே அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்க அவங்களுமே யாருக்கும் தெரியாம சிகரெட் அடிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனியும் சிகரெட் அடிக்கிறதுலாம் தப்பு இல்லையா சொல்லி கேக்குறா. அதுக்கு அவங்களுமே இதெல்லாம் தப்பு இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால தான் நாங்களே அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவளுமே கிளாஸுக்கு வந்து அவங்க சிகரெட் அடிச்சதை யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவங்களுமே விளையாட்டுத்தனமா சும்மா ஒரு பப்பு இழுக்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுல இருந்து அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சிகரெட் அடிக்கிறாங்க. இப்படியே இந்த ஒரு பழக்கத்துக்கு அவங்களுமே அடிக்ட் ஆறாங்க. அடுத்த நாள் அந்த ஒரு இடத்துல சிகரெட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லி ப்ரொஃபசர் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதனாலேயே இவங்க 3 பேருமே தீவிரமா டிஸ்கஸ் பண்ணி அவங்க சிகரெட் அடிக்கிற ஸ்பாட்டை மாத்தலாண்டு பீச்சுக்கு போறாங்க. அவங்களுமே ரெகுலரா பீச் சைட்ல வந்து சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோனி வீட்டுல பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அவளுமே ஏதோ ஒரு பதட்டத்திலே ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இதனாலேயே ட்ரெஸ் கூட மாத்தாம பீச்சுக்கு போயிட்டு அவளுடைய ஆளுக்கு கால் பண்ணி வர சொல்றா. அவங்கிட்டயோ அவளுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு ஒரு நாள் அவ எக்ஸாமுக்கு தீவிரமா படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி வா சிகரெட் அடிக்கலாம் சொல்லி கூப்பிடுறாங்க. அவளுமே படிக்க வேண்டியதை விட்டுட்டு அவங்க கூட சிகரெட் அடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போறா. அவங்களுமே ஜாலியா பேசிட்டு அப்படியே சிகரெட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பக்கம் குடிச்சிட்டு வந்த 3 ரவுடி பசங்க வந்து அவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியோ ஒரு வழியா அவங்க கிட்ட மாட்டிக்காம இவன் மட்டும் தப்பிச்சு ஓடியாந்துடுறா. மத்த 2 பேரும் அவங்க கிட்ட மாட்டி கற்பழிக்கப்படுறாங்க. கடைசியில தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோனியோட பேக் அவங்க எடுத்து வச்சுக்கின்னு அவளே வந்து அந்த பேக்கை வாங்கிக்க சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க.